வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம். அங்கே உட்காந்துருக்கும்போது நிக்கில் ஏதோ ஜோக் அடித்தார், ஏன் அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னா அது உங்கள்கிட்டையும் சொல்லி அவங்க வந்து இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நான் ஹைதராபாத் போய் ஒரு வருஷம் ஆச்சியா, எதுக்கே அது ரூமர் கிளப்புறீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்குது. எப்படி அன்பு சார் வந்து ஜெயவேல் முருகன்ட்ட சொன்னாங்களோ, பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி என் சன்னை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான். 2 ஃபேக்டர் எனக்கு தெரியும். ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள், அதை ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள், லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவன். ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன், ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களே, அப்படியே பண்ணுங்களேன், இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் எடுத்துருவோம் சார்னாங்க. எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை, வாட்டர் கேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது, இன்னும் 50 வருஷத்துக்கும் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட். ஸோ எனி டே இட் லுக் வெரி ரிலேட்டட். நான் படம் பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருந்தாலும் அது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு, சங்கர் சொன்ன மாதிரி தான் அவரோட டைலாக் டெலிவரியிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசினா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். கூட ஜீவாரவி சார், துஷ்யந்த், நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து அவ்வளோ பிரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா, அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி ஒருத்தர் அங்கே இந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்னதான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை. ஜெயவேல் அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சா. அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் ராதாரவி சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸ்ன்னு எனக்கு சில பேர் சொல்லணும்னு தோணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது துளி கூட தெரியாது. அதான் சினிமா. காசை கொட்டி 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 எடுத்தாதான் ரிச்சா காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயவேல்ட்டு அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. ஆனால் நிறைய மூளை இருந்தது, அந்த புத்திசாலித்தனம் இருந்தது, கார்த்திக் இருந்தது. இவங்க எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று என்னன்னா அந்த தன்னம்பிக்கை. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்தில் உள்ள சாங்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இப்போ ஹீரோவா நடித்த துஷ்யந்தும் கேப்ரியாலாவும் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பாட்டு பண்ணோம்ல, அந்த பாட்டை போய் பார்க்கலாமா, அடுத்தவன் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு ஹியூமராக பண்ணி அதையும் ரசிக்க வச்சாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஓட்டர் சாங், அந்த ஸ்டெப்பு வச்சு அது ஒரு சாங். இதெல்லாம் கிரியேட்டிவ் வேணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலன்னா மந்தமாக போய் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடிய களம் அது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ சங்கடப்பட்டாலும் அந்த கிரியேட்டிவிட்டியை விடாமல் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன பண்ணலாம். ஜெயவேல் முருகன்ட்ட ஒன்று இருக்குது. நம்மெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா, ஜெயவேல் வந்து அந்த 3 நிமிஷத்தை வந்து 1 நிமிஷத்துக்குள்ள பேசி மூச்சு விடாமல் பேசல தனுஷாருக்கு காம்படிஷன் கொடுப்பா. அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவார். இவ்வளோத்துக்கு நான் அவருக்கு எந்த உதவியும் பண்ணதில்லை. அதில் ஒரு 1000 ப்ளீஸு 1000 தேங்க்ஸ் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு தம்ஸ் அப் போடுவேன், இல்லை ஒரு ஆக்டிங் போடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தெல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும். அது 3 நிமிஷம் மெசேஜ்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதில் கண்டு கட்ட 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 கட்டன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே விடவே இல்லை. இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம். பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம், his job is, I should say it is a phenomenal job. தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன், அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு. ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தவா, நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு. இந்த சைடில் வேஸ்டே பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது மியூசிக், போபோ ஷாஷி, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது. அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டிங். எனக்கு பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரியாது, ரசிக்க மட்டும் தெரியும். சச் லவ்லி வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். உங்களுக்கு படத்தை அந்த கிரிப்பாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறைய எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதுல தவம் பண்ணியிருக்கேன். எங்க கோயில் போனாலும் எங்க போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதுல வந்து இந்த படம் இருந்துட்டே இருந்திருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்க இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்க இதை நல்லா பண்ணிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடர போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஜெய்வேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்ல இருந்திருக்கு. ஸோ அதுல நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமா எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவரு. ஸோ அவர் இந்த மூவில மியூசிக் பண்றாரு, அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நல்ல வேளை அந்த சீன்ல டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவர் பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமா இருந்தது சார். பட் யூ மேட் இட் சோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினா என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா எனக்கு வச்சிருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவில இருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தா எடுத்து பார்ப்பேன். See how beautiful I am. I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்ன நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் சோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனா அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசா எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டுல கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாமா, அது ஏதோ ஒரு சீன் வந்து ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரி கிடைச்சா நல்லா இருக்குமேனா அப்போ என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரி கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்சஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக என்ன பேச தெரியல. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெய்வேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு வரலன்னா எங்க பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க. கடை வச்சிருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. சங்கர் இருக்கான், என் தம்பி, ஜேபி சார், சார் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம், ரவி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேலஞ்சார் சர்டிஃபிகேட் ரவியத்தில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன் என்ன பண்ணிட்டு போகிறா அப்படின்னு யோசிக்காம கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ராதா அங்கிள் ஃபார் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்கள்.
நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர், ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் முக்கியம் ஜேபியில் வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான். அவங்களாம் அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்னொன்று, டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் சட்டை போகலான்னு தான் வீட்டில் திட்டுறாங்க. யார் உண்மையில் அந்தளவுக்கு இருக்கு. அவர் போட்டால் தான் அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லா அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது. டே நீ ஒழுங்காக ஆட மாட்டேடா, எப்பயாவது நீ ஆடுறத பார்த்துக்கிடான்னு அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன். இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான், ராதாகிருஷ்ணன், இப்போ நீங்கெல்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டதே இவனுக்கிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கே பழைய வந்தாலும் அப்படி வந்துக்கிட்டு போயிட்டுலாம் முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, பட் இப்போ நல்லவங்களாகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக இவரெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். பரவாயில்ல, நான் வரேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன். கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். அதில் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவை பண்ணுறவன் வந்து ஜேபி பையன் ஜெயபிரகாஷ்னா எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னார். அப்ப பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவின் இப்படி சொல்லாது யான்னு சொல்லியிருக்கேன். பல மில்டன் கிட்ட இப்படிதான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னான். அதுல சான்ஸே இல்லாம போயிடுச்சு. ஏன்டா நோ சான்ஸ்ன்னு சொல்ற, சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்போ உருட்டுறது ரொம்ப நமக்குலாம், எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. எனக்கு கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில் அவன் பார்த்தோன்னு சார் அண்ணா பாடுறான். நம்ம பார்த்தோன்னு அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பத்தி இப்ப பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பத்தியா என் பேரை விட்டாரு பாருங்க. கொஞ்சம் மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, ஆனத்தில் ஒரு கலைஞர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த. அவர் பேர் விட்டுருவார் சில டைம்ல, எல்லாரையும் பத்தி சொல்லுவார். இப்ப என் பேரை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வருமா வராதா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல்
என்னடா நான் சொன்னேன் இவர்கிட்ட, நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதில் குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா, தேவானனை இப்போ தான் பார்த்தேன். அப்போ சொன்னார், அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தேன், நீ எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை. அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க, பட் நின்று வாங்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. பி வாசு என் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி தான், நான் எடுக்கிறேன், அப்போ நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற. நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், பட் சம்பந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா, நான் அவசரப்படுறியே அதுக்காக செஞ்சேன், பழதாக இருக்கலான்னு, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன் என் ராதாரவி, கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்க இருந்தாலும் துணிச்சலா சொல்லணும். இப்ப கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன கன்னடத்தால், சரண்ராஜ், அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூட்டம்லாம் என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டாங்க? ஏன்னா வரணும், எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தா பெரிய ஹெல்ப்பா இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா இது ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேற ஒண்ணுமே செய்ய சொல்லி, நான் வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம்ல அப்படி கொஞ்சம் ஒரு பொடி வைப்பாங்க. உங்களுக்குலாம் ஏன் சொல்றேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டா அவங்க என்ன செய்ய முடியும், நம்ம நல்ல படமா எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றேன், நானும் படம்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்கு சொன்னா, தண்ணி பஞ்சம் நம்ம ஊர்ல ஹெவியா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டா இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்றேன், டைரக்டர் சொல்றேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லி, அதெல்லாம் அப்படிதான்டா. இப்பெல்லாம் வந்து வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. உனது 5 நாள் ஓடி இருக்கு, அதை சொல்லு. ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் கூட கடைசி தோட்டான்னு ஒரு படம் நடிச்சேன், அந்த ரிலீஸ்லயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட் பிக்சர் எப்படி ஒரு 25 நாள் ஓடும். பார்த்தா 8 தேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க, தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன், அன்பு போயிட்டாப்ல, அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன், ஓ நீ வேற ஏதாவது செலவு பண்ணதோட இங்க ஒரு 3 தேட்டர் கட்டி விடியாரு. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, ஜெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்களாம் போய் படம் பார்ப்போம், அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணணும்னு ஆச்சரியமா இருக்கு. நல்லவேளை சத்தியம் தேட்டர்ல இன்னும் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசா கட்டுறாங்க. அதனால அன்புகிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி விடுப்பா சிட்டிக்குள்ள, ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்க பொழப்ப நடிப்பு தானே, அதனால சொல்றேன், எங்க படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அந்த சுயநலத்தில் தான் சொல்றேன். எனக்கு வெறும் தான் சொன்னேன், நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும், பின்னர்ல நான் நடிக்கிறது கிடையாது. நம்ம சொல்றதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இந்த இது கூட செலிபிரிட்டி தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான், இங்கே தான் பண்றோம்,
சுற்றி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏன்டா அங்கே பண்ணுறீங்க கேட்டேன். ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி ஒன்று இருக்கா செட்டு வெளியிட்டு விழாக்கு வரணும், அதில் வேற நான் நடித்து தொலைஞ்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மளை. அவ்வளோ பேர் இவன் வந்தவன் பேர் வில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்ல நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்போ அது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்ணுறதோட விட்டாங்க. ஏன்னா இவர் வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் எல்லாம் வேணாண்டா, உட்கார சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்குன்னு வச்சிருக்கான் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. நானும் விஜயகாந்தும் அலைவோசைன்னு ஒரு படம், அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாதுன்னு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி நீங்கள் ராதாரவியில் நம்பாதீங்க தம்பி, பக்கத்தில் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏமா நான் தான்மா ராதாரவி, அது தெரியும் தம்பி நீ தானே, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ் ஆகும். அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. அது ஏன்னா PS வீரப்பண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத டிராமாவும் இல்லாம ஜெயவே முருகன் சார் வந்து ரொம்ப அழகா அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து பாப்பி மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து எங்களை அழகா எடுத்தாரு, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலியமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு டிராகும் இல்லாம ரொம்ப என்டர்டெய்னிங்கா வந்து சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அண்ட் ஆமா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ஒன்னே ஒன்று தான் கத்துக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளவு வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்க வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவா கத்துக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல போய் வர்ணனை பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்க நாங்க எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்க எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். March 14th வேர்ல்ட் வாட்டர் டே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ. ஈசன், கவுடன், நிறங்கள் 3 இப்போ வர்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே. 3 days or 4 days ஆஃப் ஒர்க் தட் வி ஹேட். எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை உடச்சிட்டாரு எனக்கு எப்படியோ. அதர் ஒன் இஸ் ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம்னு சொன்ன உடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியா இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டு இருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இஃப் ஹீ டிடன்ட் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வி குட் ஷூட் திஸ் சீன், கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட்ஸ், thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film, and I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Salman Raj sir, Gabriella, Haripriya, Ed bro. And we had one very good help. நம்ம அந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தில் ஒரு பையன் தான் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி.
ரொம்ப ஹெல்ப் பண்ண அந்த ஏரியாவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. மார்ச் 14th தியேட்டர்ஸில் வருது. சப்போர்ட்